வணக்கம். பழ வகைகளில் ஒன்றான பீச் பழம், அதாவது இந்தியாவில் பீச்சிஸ் என்று அறியப்படும் பீச் பழத்தின் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். பீச் பழம் அதாவது பீச்சிஸ் பழங்களின் பூர்வீகம் சீனா என்றாலும் குளிர்காலத்தில் பெரும்பாலான நாடுகளில் இவை பயிரிடப்படுகிறது. இது கோடைக்கால பழங்களில் ஒன்று. பீச் பழங்களை ஸ்டோன் பழங்கள் என அழைக்கின்றனர். பீச் பழத்தில் வைட்டமின் ஏ, சி அதிகம் உள்ளதால் இந்த பழத்தை வைத்து ஃபேசியல் செய்தால் சரும சுருக்கங்கள் நீங்குவதோடு சரும துளைகளில் உள்ள அடைப்புகள் நீங்கி சுத்தமாகவும் முகம் பொலிவுடனும் இருக்கும். பீச் பழத்துடன் முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து முகத்திற்கு போட்டால் முகத்தில் கலர் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக பீச் பழங்கள் முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகின்றன. பீச் பழங்கள் தொற்று நோய்கள், இதய நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தி இரத்த ஓட்டத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. கீழ்வாதம், ருமாட்டிக் நோயால் அவதிப்படுகின்றவர்கள் பீச் பழத்தின் மூலம் தீர்வு காண முடியும். வலிப்போடு கூடிய இருமல் இருப்பவர்களுக்கு பீச் பழத்தில் தேநீர் தயாரித்து பயன்படுத்துகையில் அதிக செயல்திறன் மிக்கதாக உள்ளது. பீச் பழங்கள் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சிறந்த பழங்களில் ஒன்று. ஏனெனில் மூலதனமாக கார்போஹைட்ரேட் கொண்டிருக்கிறது. இதில் பொட்டாசியம், இரும்பு, புளோரைடு போன்ற சத்துக்களை அதிக அளவு கொண்டுள்ளது. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த பீச் பழம். பீச் பழத்தில் வைட்டமின் B6 கொண்டிருப்பதால் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்றாக உள்ளது. மன அழுத்தம், மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை மீட்க பீச் பழங்கள் உதவுகின்றன. பீச் பழங்களை உட்கொள்வதால் நரம்பு மண்டலம் மூலமாக நரம்பின் செல்களை பாதுகாக்கிறது. மேலும் சிறுநீரகத்தில் உருவாகும் கல் மற்றும் கட்டிகளை பீச் பழம் சாப்பிடுவதால் தடுக்க முடியும். இப்பழத்தில் நீர்ச்சத்து அதிகம் காணப்படுவதால் உணவு கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கொழுப்பை குறைக்கும் திறன் கொண்டது. கோடையில் வெளியில் சென்று களைப்புடன் வந்தால் பீச் பழத்தினை சாப்பிடலாம். ஏனெனில் இதில் நீர்ச்சத்து அதிகம் கொண்ட பீட்டா கரோட்டின் இருப்பதால் உடல் வறட்சியை போக்குகின்றது. இது மலமிளக்கியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீரக பையில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவுகின்றன. வறண்ட சருமம் உள்ளவர்கள் இந்த பழத்தின் ஒரு துண்டை வைத்து முகத்தில் 20 நிமிடம் வரை தேய்த்து மசாஜ் செய்து 10 நிமிடத்திற்கு பிறகு ஈரமான துணியால் துடைத்துவிட்டு பிறகு வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும். இதனால் சருமத்தில் ஏற்படும் வறட்சி மற்றும் அரிப்பு போன்றவை வராமல் இருக்கும். இதனை வாரம் 2 முறை செய்ய வேண்டும். பீச் பழத்தின் விதையை நீக்கி முட்டையின் வெள்ளை கருவை கலந்து பேஸ்ட் செய்து கொள்ளவும். பின் அதனை முகம் மற்றும் கழுத்திற்கு தடவி 30 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இதனால் முகம் அழகாக பளிச்சென்று பொலிவுறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பீச் மற்றும் தக்காளியை நன்கு அரைத்து அதனை முகத்திற்கு தடவி 10 முதல் 15 நிமிடம் ஊற வைத்து பின் கழுவினால் முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் படிப்படியாக மறைவதை காணலாம். நன்கு கனிந்த பீச் பழத்தை அரைத்து அதில் சிறிது தேனை ஊற்றி பேஸ்ட் செய்து முகத்திற்கு தடவ வேண்டும். வேண்டுமென்றால் அதோடு சிறிது எலுமிச்சை சாற்றையும் ஊற்றிக்கொண்டு முகத்திற்கு தடவி பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இதனால் முகத்தில் இருக்கும் முகப்பரு நீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.